சிங்கப்பூர் தண்டாயுதபாணி முருகன் கோவிலின் சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். சிங்கப்பூரில் டாங் வீதியில் அமைந்திருக்கும் ஓர் இந்து கோவில்தான் இக்கோவிலாகும். தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோவிலாக இக்கோவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோவிலின் வரலாறு: தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களின் முயற்சியில் 1859 கட்டப்பட்டது. ஓக்ஸ்லி எனும் மருத்துவரிடம் நிலத்தை வாங்கி கோயில் கட்டப்பட்டது. முருகப்பெருமானாகிய தண்டாயுதபாணியே மூலவராக இக்கோயிலில் இருக்கிறார். முதல் திருக்குடம நன்னீரோடு விழா ஏப்ரல் 4, 1859 நடந்தது. பின்னர் பிப்ரவரி 2, 1936 பின்னர் ஜூலை 7, 1955 கோயில் திருப்பணிகள் நடந்து நன்னீராட்டு விழாக்கள் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கருவறையின் நுழைவாயிலில் ஜம்பு விநாயகர் இடதுபுறமாகவும் இடும்பர் வலப்புறமாகவும் அமர்ந்திருக்கின்றார். சிவன், அம்பிகை இருவருக்கும் தனித்தனியாக கருவறைகள் இக்கோவிலில் உள்ளன. தண்டாயுதபாணி ஆலயத்தின் மூலவர் வேல் வடிவிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் நடைபெறும் நீராட்டு அபிஷேகம் வேலுக்கே செய்யப்படுகின்றது. சிவன், அம்பிகையுடன் தண்டாயுதபாணி, நந்தி, தட்சிணாமூர்த்தி, சண்டேஸ்வரர், பைரவர், அண்ணாமலையார், பிரம்மா, துர்க்கை, நவக்கிரகங்கள் ஆகிய திருவுருவங்களும் உள்ளன. இத்திரு உருவங்களுக்கு ஆகம முறைப்படி சிவாச்சாரியார்களின் பூஜை செய்கின்றனர். தண்டாயுதபாணிக்கு பண்டாரங்கள் பூஜை செய்கின்றனர். மேலும் இக்கோவிலின் சிறப்புகள்: மண்டபத் தூண்களில் முருகனின் அறுபடை வீடுகள் 6 சிலைகளாக செதுக்கப்பட்டுள்ளன. கோவிலின் விமானத்தை சுற்றியுள்ள 48 கண்ணாடி மாடங்களில் தெய்வ சிற்பங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அலங்கார மண்டப சுவரில் பளிங்கு கற்களால் அமைந்த வண்ண வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனந்த தாண்டவ நடராஜரும், மாணிக்க வாசகரும், சிவகாமி அம்மையாரும் கதை சிற்பங்களாகவும் செதுக்கப்பட்டுள்ளனர். இக்கோவிலின் முக்கிய விழாக்கள் தைப்பூசம், நவராத்திரி, கந்தசஷ்டி, லட்சார்ச்சனை ஆகிய விழாக்கள் இங்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இங்கு திருமுறை வகுப்புகளும் தேவார வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. சிங்கப்பூரில் வாழும் அன்பு தமிழ் சொந்தங்களே, இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.